வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு பிப்ரவரி 20 ஒரு மிக முக்கியமான நாள். அதுதான் வேர்ல்ட் டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான சர்வதேச தினம். இது இந்த சமூக நீதி என்ற லட்சியத்தை அடைவதற்காகத்தான் தொடர்ந்து ஒரு நூற்றாண்டு காலமாக தமிழ்நாடு பாடுபட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமாக திராவிட இயக்கம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. நீதி கட்சி காலத்திலிருந்து தொடங்கி திராவிடர் கழகம், அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம், இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி, எல்லா தளங்களிலும் இந்த சமூக நீதியை நிலைநாட்டுவது எப்படி என்பதற்கான பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக ஆட்சியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பெரும் போராட்டங்களை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டினுடைய அந்த தீம் சமூக நீதி நாள், அந்த தீம் கூட தமிழ்நாடு அரசினுடைய லட்சியங்களுக்கு மிகவும் பொருந்தி போகக்கூடிய ஒன்று. அதாவது ஐநா மன்றம் இந்த நாளை சமூக நீதிக்கான நாளாக அறிவித்ததிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான கருப்பொருள் ஒன்றை அறிவித்து வருகிறது. அப்படி 2025 ஆண்டிற்கான கருப்பொருள் என்னவென்று நீங்கள் பார்த்தால், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் அனைவருக்குமான வளர்ச்சி. அதாவது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய எல்லாமும் எல்லோருக்கும் என்கிற அந்த கருத்தோட்டம்தான் இன்று சர்வதேச சமூக நீதி நாளினுடைய ஒரு மிகப்பெரிய கருப்பொருளாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது எல்லோருக்கும் எல்லாமும் என்கிற இந்த பொருளின் அடிப்படையில் இந்த சமூக நீதி நாள் வலியுறுத்தக்கூடிய தத்துவங்கள் என்ன? எல்லா இடத்திலும் சமமான உரிமைகளும் சமமான வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும். மனிதர்கள் பிறப்பின் அடிப்படையிலோ, மதத்தின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ, ஜாதியின் அடிப்படையிலோ, மதத்தின் அடிப்படையிலோ பாகுபடுத்தப்படக்கூடாது என்பது முதலாவது விஷயம். இரண்டாவது, ஒருவர் எங்கும் குடியேறி வேலை செய்வதற்கான உரிமை, வசிப்பதற்கான உரிமை, மன உறவுகளுக்கான உரிமை இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை சித்தாந்தம். கருத்துரிமை, பேச்சுரிமை எல்லாமே இந்த சமூக நீதியில் அடங்கும். முக்கியமாக சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்ப நியாயமான இடஒதுக்கீடுகள் வழங்கி வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும். ஆண் பெண் சமத்துவம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதேபோல் கிராமப்புறங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் இடையிலான இடைவெளி களையப்பட வேண்டும். அனைவருக்கும் கல்வியும் சுகாதாரமும் வழங்கப்பட வேண்டும். அனைவருக்கும் இருப்பிட வசதி, உணவு போன்ற அடிப்படை தேவைகள் நிறைவேற வேண்டும் என்பதெல்லாம் சமூக நீதியினுடைய அடிப்படையான கருத்தோட்டங்கள். இன்று சமூக நீதியை முறியடிப்பதற்காக பல்வேறு சக்திகள் தொடர்ந்து போராடுகின்றன. இந்த சக்திகளுக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழக அரசு கடும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. முக்கியமாக சமூக நீதி கண்காணிப்பு குழு என்ற ஒரு குழுவையே அமைத்து சமூக நீதி செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து மேம்படுத்துவதற்கான பணியையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது. சமூக நீதியை நிலைநாட்டுவது என்பது காலம் காலமாக நிலவி வரக்கூடிய, பல நூற்றாண்டுகளாக நிலவி வரக்கூடிய பாகுபாடுகளுக்கு எதிரான ஒரு நீடித்த போராட்டமாகும். இந்த போராட்டத்தில் நாம் மனித நீதியில் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லது மானுட அறத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் நாம் நிச்சயமாக இந்த சமூக நீதிக்கான போராட்டத்தில் கைகோர்த்து நிற்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி பார்க்கிற போது சமூக நீதி நாள் என்பது அதை கொண்டாடுவதற்கான அல்லது அதை தொடர்ந்து அதற்கான முழக்கங்களை முன்வைப்பதற்கு உலகில் வேறு எந்த சமூகத்தை விட தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய தகுதி இருக்கிறது. அந்த வகையில் நாம் இந்த சமூக நீதி நாளை நம்முடைய மகத்தான சமூக நீதி போராளிகள், நீதி கட்சி தலைவர்களிலிருந்து தொடங்கி தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர், இன்றைய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என மாபெரும் தலைவர்களுடைய வழியில் சமூக நீதிக்கான போராட்டத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஐயா பெரியார் அவர்களோடு குத்தூசி குருசாமி என்கிற ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர், எழுத்தாளர் இருந்தார். இறுதி நாள்களில் அவர் பெரியாரை விட்டு பிரிந்து விட்டார். அது வேறு செய்தி. பெரியாரோடு இருக்கிற போது விடுதலையில் அவர்தான் ஆசிரியர். அவருடைய எழுத்துக்களுக்கென்று தனியாக ஒரு அழுத்தம் உண்டு, தனியாக வாசகர்கள் உண்டு. அவருடைய எழுத்தில் மிக கூர்மையான செய்திகளும் இருக்கும். அதனை அவர் நையாண்டியாக சொல்லி வருகிற விதம் பலருக்கும் பிடித்தமானதாக இருக்கும். அவர் பலசரக்கு மூட்டை என்று ஒரு தொடரை எழுதி கொண்டிருந்தார். அதில் ஒரு பகுதியை இன்றைக்கு சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற டெவிடியன் ஸ்டாக் என்கிற ஒரு பதிப்பகம் புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறது.
அந்த பலசரக்கு மூட்டையில் சில பகுதிகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் நூலாக ஆக்கியிருக்கிறார்கள். அந்த நூலுக்கான தலைப்புகளே வித்தியாசமானவை. கேழ்வரகு, கம்பு, உளுந்து, இப்படித்தான் அவர் தலைப்பு கொடுத்திருக்கிறார். பிறகு நவதானியங்கள் என்று ஒரு தலைப்பில் சில கட்டுரைகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நவதானியங்களில் இருக்கிற முதல் கட்டுரை தபால்காரர் துணை என்பது. அது என்ன தபால்காரர் துணை என்று கேட்டால், அன்றைக்கெல்லாம் அஞ்சல் தான் இப்போது இருப்பது போல இந்த தூது அஞ்சல், கொரியர் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற கைபேசிகள் கிடையாது, தொலைபேசியே அதிகமாக கிடையாது. எனவே அப்போதெல்லாம் அஞ்சலில் தான் வர வேண்டும். எதுவாக இருந்தாலும் அந்த கடிதங்கள் வந்து சேரவில்லை என்றால் அந்த நிகழ்ச்சிக்கு நாம் போக முடியாது. அந்த அஞ்சல் என்பது சில நாள்களுக்கு பிறகுதான் வந்து சேரும். எந்த சூழலில் அவர் எழுதுகிறார் என்றால், அப்போது பீகாரின் தலைநகரமான பாட்னாவில் வேலை நிறுத்தம் நடக்கிறது. அப்படி தபால்காரர்கள் வேலை நிறுத்தம் செய்ததால் பல கடிதங்கள் குப்பையில் கிடக்கின்றன என்று அந்த கட்டுரை தொடங்குகிறது. பல பேர் கடிதம் எழுதுகிற போது இந்த பிள்ளையார் சொல்லி போட்டுத்தான் எழுதுவார்கள். என்று தேர்வு எழுதுகிற மாணவர்கள் எல்லோரும் கூட அப்படி இல்லை ஸ்ரீராமஜெயம் என்று ஏதேனும் கடவுள் பெயர் போட்டுத்தான் எழுதுவார்கள். குத்தூசியாருக்கு ஒருவர் கடிதம் எழுதினார். அவர் காரைக்குடியை சார்ந்தவர். அவர் அதற்கு பிறகு ஒரு மாதத்திற்கு பிறகு குத்தூசியாரை பார்க்கிற போது, என்ன நான் கடிதம் போட்டேன், நீங்கள் வருவீர்கள் என்று காத்திருந்தேன், வரவும் இல்லை, பதிலும் போடவில்லையே என்றார். அப்படி ஒரு கடிதம் எனக்கு வரவே இல்லையே என்று குத்தூசியார் சொன்னார். என்ன எழுதியிருந்தீர்கள்? என்ன வழக்கம் போல அண்ணாமலையார் துணை என்று தொடங்குகிறார் அந்த கடிதத்தை. ஸ்ரீ அண்ணாமலையார் துணை. குத்தூசியே ஏற்கனவே நையாண்டியான மனிதர். சரி, அண்ணாமலையார் இருந்துவிட்டு போகிறார், என்ன அந்த கடிதத்தில் இருந்தது என்று கேட்கிறார். அதையெல்லாம் சொல்லி முடிக்கிற போது அந்த காரைக்குடிக்காரர் கையை உதறுகிறார். ஆஹா, நான் ஒன்றை மறந்து விட்டேன் என்று. என்ன மறந்து விட்டீர்கள் என்று இவர் கேட்கிறார். அந்த கடிதத்தில் உங்கள் விலாசத்தை எழுத மறந்து விட்டேன். அண்ணாமலையார் துணையெல்லாம் போட்டீர்கள், ஆனால் முகவரி எழுதவில்லையா என்று குத்தூசி கேட்கிறார். பாருங்கள், நீங்கள் இவ்வளவு நம்பினீர்கள், ஆனால் அந்த அண்ணாமலையார் கடிதத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கவில்லை என்று குத்தூசி குருசாமி கேலி செய்கிறார். என்ன எழுதினாலும் நீங்கள் எதை வேண்டுமானாலும் உள்ளே எழுதலாம், யார் துணை என்று வேண்டுமானாலும் எழுதலாம், ஆனால் முகவரியை சரியாக எழுத வேண்டும். அது மட்டுமல்ல, இனிமேல் குறித்து கொள்ளுங்கள், அண்ணாமலையார் துணை, ஆஞ்சநேயர் துணையெல்லாம் இருக்கட்டும், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தபால்காரர் துணை என்று அவர் எழுதுகிறார். அஞ்சல் கொண்டு வருகிற அந்த அஞ்சல் ஊழியர் தபால்காரர் துணை இருந்தால்தான் கடிதம் வந்து சேரும். சொல்லிவிட்டு அடுத்த வரி சொல்கிறார், நான் இப்படி சொல்லுவதால் இனிமேல் பிள்ளையார் சுழி போட்டோ, ராமஜெயம் என்றோ, அண்ணாமலையார் துணை என்றோ எழுத மாட்டோம், தபால்காரர் துணை என்று எழுதுவோம் என்று எழுதாதீர்கள். அதுவும் ஒரு விதமான மூட நம்பிக்கை தான். தபால்காரர் நமக்கு துணை, தபால்காரருக்கு நாம் துணை. நாம் கடிதம் எழுதினால்தான் அவருக்கு வேலையே மிஞ்சும். எனவே நீங்கள் கடிதம் எழுதுவதில் அதற்கான அந்த முகவரி, அன்றைக்கு விலாசம் என்று அது சொல்லப்படுகிறது, விலாசம் எழுதுவது தான் முக்கியமானது. அதை விட்டு நீங்கள் என்ன எழுதியும் எந்த பயனும் இல்லை என்று அறிவியல் பார்வையை, இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு கருத்தை மிக எளிமையாக, சின்னதாக, கேலி சார்ந்த நடையோடு குத்தூசியார் எழுதியிருக்கிறார். பலசரக்கு மூட்டையில் இப்படி பல்வேறு சரக்குகள் உண்டு. என்னை போன்றவர்களெல்லாம் இளைஞர்களாக இருந்த காலத்தில் குத்தூசியாரின் எழுத்தினால் ஈர்க்கப்பட்டவர்கள். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட, நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது
நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிறார். சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள். அன்பாக காது கொடுத்து கேளுங்க. 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள். அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள். மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க. அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க. உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவையை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க.
ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தினம் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுடையதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.